நாட்டிலேயே முதல் மாநிலமாக உத்தரகண்டில் நடைமுறைக்கு வந்தது பொது சிவில் சட்டம். இச்சட்டத்திற்கான விதிகள் மற்றும் பிரத்யேக இணையதளத்தை தொடங்கி வைத்தார் அம்மாநில முதல்வர் புஷ்கர் சிங் தாமி. இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் விவரிக்க கேட்போம். ரமேஷ், முழு விவரங்கள் என்ன? வணக்கம். சுதந்திர இந்தியாவில் நாட்டிலேயே முதல் மாநிலமாக உத்தரகாண்ட் மாநிலத்தில் பொது சிவில் சட்டம் நடைமுறைக்கு வந்திருக்கிறது. இந்தியாவில் ஏற்கனவே கோவா மாநிலத்துல பொது சிவில் சட்டம் நடைமுறைக்கு இருந்தாலும் கூட அது ஒரு கிறிஸ்தவர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய மாநிலமாக இருந்தாலும் ஏற்கனவே அங்கு பொது சிவில் சட்டம் நடைமுறையில் இருந்தாலும் அது சுதந்திரத்திற்கு முன்பிருந்தே அங்கு பொது சிவில் சட்டம் நடைமுறையில் இருக்கிறது. ஆனால் சுதந்திர இந்தியாவில் முதல் மாநிலமாக பொது சிவில் சட்டம் உத்தரகாண்ட் மாநிலத்தில் தற்போது நடைமுறைக்கு வந்திருக்கிறது. இது தொடர்பான பொது சிவில் சட்டத்திற்கான விதிகளை துவக்கி வைத்து பிரத்யேக இணையதளத்தையும் அந்த மாநில முதல்வர் புஷ்கர் சிங் தாமி டேராடூனில் தற்போது வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் உத்தரகாண்ட் மாநிலத்தில் இந்த பொது சிவில் சட்ட மசோதா அந்த மாநில சட்டப்பேரவையிலே நிறைவேற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இது தொடர்பான விதிகள் வகுக்கப்பட்டு விதிகளுக்கு அண்மையில் ஒப்புதலும் வழங்கப்பட்டது. அந்த ஒப்புதல் வழங்கப்பட்டு இன்று முதல் நடைமுறைக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது இந்த சட்டம் முதன்முறையாக அங்கு நடைமுறைக்கு வந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. திருமணம், விவாகரத்து, தத்தெடுப்பு, வாரிசுரிமை ஆகிய விவகாரங்களில் ஒவ்வொரு மதத்திற்கும் தனித்தனி சட்டங்கள் பின்பற்றப்படுகின்றன. இதை மாற்றி அனைத்து மதத்தவருக்கும் ஒரே சட்டத்தை பின்பற்ற பொது சிவில் சட்டம் வகை செய்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இப்ப நம்ம குற்றச்சட்டங்களை எடுத்துக்கொண்டா ஒவ்வொரு மதத்திற்கோ ஒரு ஜாதிக்கோ தனித்தனி சட்டங்கள் இல்லை. ஆனால் இந்த திருமணம், விவாகரத்து போன்ற சிவில் ரைட்ஸை பொறுத்தவரை ஒவ்வொரு மதத்திற்கும் ஒவ்வொரு ஜாதிக்கும் கூட சில வழக்குகள் இருக்கிறது. இவை எல்லாவற்றையும் மாற்றி அனைத்து மதத்தவருக்கும் அனைத்து ஜாதியினருக்கும் ஒரே விதமான விஷயங்கள் பின்பற்றுவதுதான் இந்த பொது சிவில் சட்டத்தினுடைய முக்கிய நோக்கமாக இருக்கிறது. ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ அத்தை மகனையோ அத்தை மகளையோ திருமணம் செய்வது குற்றம் அல்ல. இது தமிழகத்தினுடைய வழக்கம். ஆனால் வட இந்தியாவில் என்ன வழக்கம் இருக்கிறது என்றால் அத்தை மகனையோ அத்தை மகளையோ மணந்து கொள்ளக்கூடாது, அவர்கள் சகோதரனாகத்தான் கருதப்படுவார்கள். இப்படி ஒரு வழக்கம் இருக்கிறது. எனவே அங்க இருக்கக்கூடிய அந்த உள்ளூர் கஸ்டம்ஸ் பழக்க வழக்கங்களுக்கு ஏற்ப இந்த பொது சிவில் சட்டம் என்பது கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பொது சிவில் சட்டம் உத்தரகாண்ட் மாநிலத்தில் பழங்குடியினரை தவிர மற்ற அனைத்து மதத்தவருக்கும் ஜாதியினருக்கும் இந்த சட்டம் பொருந்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் பழங்குடியினர் என்பது அவர்களுடைய வாழ்வியல் முறை, பழக்க வழக்கம் என்பது வெவ்வேறானது. எனவே பழங்குடியினருக்கு இது பொருந்தாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பொது சிவில் சட்டத்தின்படி திருமணம் செய்து கொள்வோர், அதே போல விவாகரத்து செய்வோர், லிவிங் டுகெதரில் வாழ்வோர் அனைவரும் தங்களுடைய அந்த விஷயங்களை பதிவு செய்வது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் நாட்டில் எந்த மாநிலத்திலையும் திருமணம் செய்யாமல் ஒன்றாக சேர்ந்து வாழக்கூடிய லிவிங் டுகெதர் தம்பதிகளுக்கு எந்த விதமான விதிகளோ ஒழுங்குமுறையோ இல்லை. ஆனால் முதல் மாநிலமாக உத்தரகாண்ட் மாநிலத்தில் தான் அவர்களும் கூட, அவர்கள் திருமணம் செய்யவில்லை என்றாலும் கூட அவர்களும் பதிவு செய்ய வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அதே போல அவர்கள் முறைகளை பூர்த்தி செய்யவில்லை என்றால் 10,000 ரூபாய் வரை அபராதம், கடுமையான சிறை தண்டனை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் கூட அந்த விதிகளிலே வகுக்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பதிவுகளை எல்லாம் இணைய வழியிலே மேற்கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உத்தரகாண்ட் மாநிலத்தில் அமலாகக்கூடிய இந்த சிவில் சட்டத்தை முன்மாதிரியாக கொண்டு அஸ்ஸாம் உள்ளிட்ட பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் தங்கள் மாநிலத்தில் ஏற்கனவே பொது சிவில் சட்டத்தை நடைமுறைப்படுத்த விருப்பம் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே பிரதமர் மோடி தொடர்ந்து பல்வேறு சந்தர்ப்பங்களில் கூறி வருகிறார், பொது சிவில் சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது, நாம் அனைவரும் இது குறித்து ஒன்றாக சிந்திக்க வேண்டும் என்று சுதந்திர தினத்தில் உரையாற்றிய போது கூட பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். இது அந்த நடவடிக்கைக்கு, இத்தகைய நடவடிக்கை மிக முக்கியமான ஒரு நகர்வாக பார்க்கப்படுகின்றது. இது உத்தரகாண்ட் மாநிலத்தை பின்பற்றி பாஜக ஆளக்கூடிய பல்வேறு மாநிலங்களில் இதே சட்டம் நடைமுறைக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியங்களும் அதிகம் இருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.